உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விஷ்வா இங்க பாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரமும் இல்ல, இது சரியான இடமும் இல்ல. நம்ம ரோட்ல நின்னுட்டு இருக்கோம்டா. வா முதல்ல வண்டியில ஏறு, நாம வீட்ல போய் பேசிக்கலாம். வா வண்டியில ஏறு, எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். விஷ்வா இங்க பாரு, வா வாடா போலாம். எங்க சொல்லுங்க விஷ்வா ப்ளீஸ் வா, நான் சொல்றத கேளு. யாரோ ஃபோன் பண்றாங்க. யாரு? ஜானகி மேடம். யாரு? ஜானகி மேடம் கூப்பிடுறாங்க. மேடம் சொல்லுங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு பத்மா. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா பத்மா, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நீங்க உடனே இங்க வாங்க. அது போன் என்கிட்ட கொடு. கொடு. நீங்க பேசுங்க. மேடம் என்னாச்சு மேடம்? சார், ஜாதகத்துல ஒரு குளறுபடி ஆயிருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் திரும்ப வாங்க சார். மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிங்க மேடம், நாங்க வரோம். வராங்களா? வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இந்த பத்மா வண்டியில ஏறு. அப்பா வண்டியில ஏறு விஸ்வா, நான் சொல்றேன் வண்டியில ஏறு. போ சீக்கிரம். டேய் வசந்த், ஜானகி மேடம் வீட்டுக்கு வண்டி விடு. ஓகேப்பா. அன்பரசிக்கு நல்லபடியா நிச்சயதார்த்த தேதி குறிச்சாச்சுன்னு எனக்கு செய்தி வரணும். ஜோசியரே, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என் பேத்தி ஜாதகத்துக்கு பதிலா வேற ஒரு ஜாதகம் மாறிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க வந்ததும் ஜாதகத்தை பாத்திரலாம். அன்பு அன்பு அன்பரசி, ஜாதகம் மாறி போச்சாம். மேடமும் சாரும் ஜோசியரை திரும்ப வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வா அன்பு வா. டீ காஃபி ஏதாவது? இல்ல பரவாயில்ல, வீட்டுல ஜூஸா? இல்ல சார் பரவாயில்ல சார். வாங்க வாங்க மேடம். அன்பரசி ஜாதகம்னு ஜோசியர் கிட்ட கொடுத்தது அவ ஜாதகம் இல்ல. எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. அத பத்தி பேசுறதுக்கும் இது நேரம் இல்ல. செல்ல இருக்கிற அன்பரசியோட ஜாதக குறிப்பு அவர்கிட்ட காட்டுப்பா. இந்தாங்க சாமி கொடுங்க. இதுதான் அன்பரசியோட ஜாதகம்.
நீ ருதுவான தேதி நேரம் சொல்ல முடியுமா? வைகாசி 22 காலையில 6 மணி. என்னம்மா, இப்படி ஒரு யோக ஜாதகத்துல பிறந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான ஜாதகத்தை காட்டியிருக்கீங்களே. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மகாலட்சுமியே வர்ற மாதிரி. சகல சௌபாகியங்களையும் கூடவே கூட்டிட்டு வருவா. இப்போ இருக்கிறத விட பல மடங்கு புகழும் செல்வமும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இதை விட பொருத்தமான பொண்ணு உங்க பையனுக்கு இனிமே அமையாது. தம்பி, உன் காதலுக்கு வலிமை ரொம்பவே அதிகம்தான். பொய்ய குழிதோண்டி புதைச்சிட்டு உண்மைய வெளியே கொண்டு வந்துருச்சு. நீயும் அந்த பொண்ணு சேர்றது சிவனும் சக்தியும் சேர்ற மாதிரி. இனி உன் அன்பரசியை கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் இல்லை. அந்த இந்தாங்க, இதுல 3 தேதி குறிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த தேதி வசதியோ அந்த தேதியிலே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. சரிங்க. அந்த முருகன் அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரமா? வாங்க. நன்றி சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.